டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை ஒழிக்க முக்கிய பங்காற்றியவர் யார்? சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த முக்கிய பங்காற்றியவர் ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். செகண்ட் கொஷின், பிரார்த்தனை சமாஜம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, பம்பாய். தேர்ட் கொஷின், குலாம்கிரி அப்படிங்கிறது அடிமைத்தனம். குலாம்கிரி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி, ஜோதிபா பூலே. ஃபோர்த் கொஷின், சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எது? சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், ஆரிய சமாஜம், நிரங்கரி இயக்கம். இதில் சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது ஆப்ஷன் டி, நிரங்கரி இயக்கம். சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது நிரங்கரி இயக்கம். ஃபிஃப்த் கொஷின், பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் யார்? பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் ஆப்ஷன் ஏ, அயோத்திதாசர். சிக்ஸ்த் கொஷின், இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார்? ஆப்ஷன் டி, வேலுநாச்சியார். செவன்த் கொஷின், வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் பி, சர் ஜான் கிரடாக். எய்த் கொஷின், ஆங்கில ஆதிக்கத்திற்கு அடிக்கல் நாட்டிய மிக முக்கிய போர் எது? ஆங்கில ஆதிக்கத்திற்கு அடிக்கல் நாட்டிய மிக முக்கிய போர் ஆப்ஷன் ஏ, பிளாசி போர். நைன்த் கொஷின், வஹாபி கிளர்ச்சி என்பது ஆப்ஷன் ஏ, ஆங்கிலேயருக்கும் நிலப்பிரபுகளுக்கும் இடையே நடைபெற்றது. வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது யார் யாருக்கு நடைபெற்றது அப்படின்னா ஆங்கிலேயருக்கும் நிலப்பிரபுகளுக்கும் இடையே நடைபெற்றது தான் வஹாபி கிளர்ச்சி. டென்த் கொஷின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1908. 11th கொஷின், கருநீலச்சாய அதாவது இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. கருநீலச்சாய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி, 1859, 1860. 12th கொஷின், 1914 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். 1914 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி, பூபேந்திரநாத் போஸ். 13, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தியவர் யார்? ஆப்ஷன் டி, ஜெனரல் ரெஜினால்ட் டயர். 14, சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு. சைமன் குழு எப்பொழுது சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 1929. 15, வாக்கியம் 1, மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரசார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள். வாக்கியம் 2, வல்லபாய் பட்டேல், சி. ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாமல் அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினர். இதில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் பி, வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. 16, எல்லை காந்தி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, கான் அப்துல் ஹக்பா கான். 17, மூன்றாவது வட்டமேசை மாநாடு தொடங்கிய நாள் எப்பொழுது? மூன்றாவது வட்டமேசை மாநாடு தொடங்கிய நாள் ஆப்ஷன் சி,
17/11/1932. 18. தீண்டாமையை ஒழிக்க அரிஜனர் சேவை சங்கத்தை நிறுவியவர் யார்? தீண்டாமையை ஒழிக்க அரிஜனர் சேவை சங்கத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி காந்தியடிகள். 19. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் யார்? ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 20. தமிழ்நாட்டில் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 21. கீழ்கண்டவற்றுள் கடற்சார் தொழிற்சாலைகள் எவை? கீழ்கண்டவற்றுள் கடற்சார் தொழிற்சாலைகள் ஆப்ஷன் சி கடல் உணவு பதப்படுத்துதல். 22. வாக்கியம் 1 உற்பத்தி காரணிகளை முதல்நிலை உற்பத்தி காரணிகள் எனவும் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் எனவும் இரண்டாக பிரிக்கலாம். வாக்கியம் 2 முதல்நிலை உற்பத்தி காரணிகளான நிலம் மற்றும் உழைப்பு இவை இரண்டும் இயற்கையின் கொடை ஆகும். இதில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. 23. கீழ்கண்டவற்றில் மூலதனத்தின் சிறப்பியல்புகள் பற்றி தவறானவை எவை? கீழ்கண்டவற்றுள் மூலதனத்தின் சிறப்பியல்புகள் பற்றி தவறானவை எவை? ஆப்ஷன் சி வெகுமதி செலவை தீர்மானித்தல். வெகுமதி செலவை தீர்மானித்தல் அப்படிங்கிறது தவறானது. அப்போ சரியானது மூலதனம் ஆக்கமுடையது, பல ஆண்டுகள் நீடிக்கும், மூலதனத்தை பயன்படுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதாகும். இங்கே 3மே சரி. ஆப்ஷன் சி மட்டும் தவறானது. 24. வாக்கியம் 1 நேர்முக வரி என்பது தனி ஒரு நபரோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். வாக்கியம் 2 தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி என்பதாகும். இதில் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. 25. தூய்மை பாரத வரி விகிதம். தூய்மை பாரத வரி விகிதம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி 0.5%. நெக்ஸ்ட் 26. புதன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள ஆகும் நாட்கள். புதன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 58.7 நாட்கள். 27. வாக்கியம் 1 இந்துகுஸ் மலைத்தொடர் மேற்கே எல்பர்ஸ் எனவும் சுலைமான் மலைத்தொடர் தென்மேற்கே ஜாக்ரோஸ் மலைத்தொடராகவும் நீண்டு காணப்படுகிறது. வாக்கியம் 2 எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இரண்டும் ஆர்மீனியன் முடிச்சில் ஒன்றிணைக்கிறது. இதில் வாக்கியம் 1, 2 இரண்டுமே சரியானது. ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. பொறுத்துக 6 அதோட பிறப்பிடம் கொடுத்துருக்காங்க. மீகாங் திபெத் பீடபூமி, அமூர் சிகா ஆர்கன் ஆறுகளின் சங்கமம், கங்கை இமயமலை. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 2, 1. நெக்ஸ்ட் 29. உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ஆப்ஷன் டி ரூபா அல் ஹாலி. 30. பாறைகள், பாறை சிதைவுகள், மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது. பாறைகள், பாறை சிதைவுகள், மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. 31. புவியின் வடிவம். புவியோட வடிவம் ஆப்ஷன் சி ஜியாய்டு. நெக்ஸ்ட் 32. புவியில் வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. புவியில் வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை ஆப்ஷன் பி 360. 33. கடல் மேற்பரப்பானது எவ்வகையான பாறைகளால் ஆனது? கடல் மேற்பரப்பானது எவ்வகையான பாறைகளால் ஆனது? ஆப்ஷன் பி பசால்ட் பாறைகள். 34.
பாறைகள், பாறை சிதைவுகள், மண் போன்ற பொருள்களை சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது. ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. 35 டிரான்ஸ்-சைபீரியன் இருப்பு பாதை இணைக்கும் பகுதிகள். டிரான்ஸ்-சைபீரியன் இருப்பு பாதை இணைக்கும் பகுதிகள். ஆப்ஷன் டி லெனின்கிராட், விளாடிவோஸ்டாக். 36 வாக்கியம் 1 மிக பழமையான நாகரிகங்களான மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் போன்றவை சமவெளிகளில் தோன்றின. வாக்கியம் 2 வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும். இதில் சரியான விடை ஆப்ஷன் சி. வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. நெக்ஸ்ட்டு 37 ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் டி யுரேசியன் தாழ்நிலம். 38 வாக்கியம் 1 போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும். வாக்கியம் 2 போர்ட்டோரிக்கோ அகழி 8600 மீட்டர் பவர் -1 ஆழமுடையது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1, 2 சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய 2 விடைகளுமே சரியானது. பொறுத்துக கோள்கள் அதோட துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் போபஸ் டீமஸ், வியாழன் ஐயோ யூரோபா கேலிஸ்டோ, யுரேனஸ் டைட்டானியா மிராண்டா ஏரியல், நெப்டியூன் டிரைட்டன். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. 40 மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 2014. 41 சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு என் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. 42 ஹோஃபியோபாகஸ் ஹானா எவ்விலங்கின் அறிவியல் பெயர்? ஹோஃபியோபாகஸ் ஹானா என்பது எந்த விலங்கின் அறிவியல் பெயர்? ஆப்ஷன் பி ராஜநாகம். 43 சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்டமேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். 44 மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆப்ஷன் சி ஆளுநர். 45 முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. 46 இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக எந்த வருடம் கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1989. 47 ஏகபோக போட்டியின் கோட்பாடு. ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி எட்வர்ட் எச் சாம்பர்லின். 48 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி அக்டோபர் 1986. 49 அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்? அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்? ஆப்ஷன் சி 12வது கல்வெட்டு. 50 ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1 இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 3 நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. 4 ஆதாயம் தரும் பதவிகள் எதையும் வகிக்கக்கூடாது. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 கொஷின்ஸ் பார்த்தோம். எல்லாமே இம்பார்ட்டண்டான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.